விநாயகரை கும்பிட்டுட்டு தான் முருகனை கும்பிடணுமா? அப்போது முருகனை கும்பிட்டு விநாயகரை கும்பிட்டா சிக்கல் ஆயிருமோ? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் முருகன், விநாயகர் இவர்களை வழிபடுகின்ற போது ஏன் முதல்ல விநாயகரை கும்பிடணும் அப்படிங்கிற மரபை வைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மரபுன்னா பழக்கம் என்று பொருள். ஏன் முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு பிறகு முருகனை கும்பிடணும்? அப்படி முருகனை கும்பிட்டு விநாயகரை கும்பிட்டா விநாயகர் வரம் தர மாட்டாரோ அப்படின்லாம் நமக்கு பல்வேறு கேள்வி எழுது இல்லைங்களா? சில பேர் சொல்லுவாங்க, விநாயகர் சிவபெருமானோட மூத்த மகங்க, அண்ணங்காரன் இல்லையா? இப்போ அண்ணங்காரனை கும்பிடாம தம்பிக்காரனை கும்பிட்டா முருகனை, அண்ணங்காரனுக்கு கோவம் வரும் இல்லையா அப்படின்னு பொதுவாக பேசுவாங்க. இந்த புராணத்தில் விநாயகர் அண்ணனாகவும் முருகன் தம்பியாகவும் சொல்லப்பெற்றிருக்கின்றது. கணேச புராணத்தில் அப்படி கந்த புராணத்தில் அப்படிலாம் சொல்லியிருக்கின்றது, சிவபுராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் நமக்கு சில வேளையில் இது போன்ற சிக்கல்கள்லாம் ஏற்படும். அப்போ எது உண்மை என்பதை காணுவதற்கு தான் இந்த காணொளி செய்கின்றேன். நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், விநாயகர் எனப்படுவது சிவபெருமானுடைய அறிவு ஓசை வடிவமாக வருவது. அதற்கு தான் நம்ம விநாயகர் என்கின்ற வடிவத்தை கொடுத்திருக்கிறோம், ஓங்கார வடிவத்தை கொடுத்திருக்கின்றோம், அல்லது ஒலி வடிவம், ஓசை வடிவம் என்று சொல்கின்றோம். சிவபெருமானுடைய அறிவு ஒளி வடிவில், சுடர் வடிவில், வெளிச்ச வடிவில் வந்தது தான் முருகன் என்று சொல்கின்றோம். அதனால தான் இந்த விநாயகனும் முருகனும் தோன்றுகின்ற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அறிவும் ஆற்றலும் இணைந்து ஓங்கார வடிவமாக விநாயகர் தோன்றினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ விநாயகர் என்பது சிவபெருமானுடைய அறிவும் ஆற்றலும் பொருந்திய ஓசை வடிவம், ஓங்கார வடிவம். அது சிவபெருமானுடைய மகன் அல்ல, அது சிவபெருமானுடைய ஓசை வடிவம் என்று நாம் புரிந்து கொண்டோம். அதே போன்று சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் அப்படின்னு கந்த புராணம், சிவபுராணம்லாம் சொல்லுது. அப்போ முருகன் எனப்படுவது சிவபெருமானுடைய அறிவு ஒளி வடிவமாக, சுடர் வடிவமாக தோன்றி 6 சரவண பொய்கையில் 6 தாமரை பூக்களில் 6 குழந்தைகளாக தோன்றி பிறகு அருமுகன் ஒருமுகனாக சேர்ந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போது முருகன் சிவபெருமானுடைய மகன் இல்லைன்னு தெரியுது. அது இறைவனுடைய அறிவு ஒளி வடிவாக தோன்றியது அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் முருகனை ஆழ்ந்த அகன்ற நுண்ணிய அறிவாக நாம் சொல்கின்றோம். அப்போ ஒன்று சிவபெருமானுடைய அறிவு ஓசை வடிவாக தோன்றியது ஓங்காரம், அதை விநாயகர் என்று சொல்கின்றோம். சிவபெருமானுடைய அறிவும் ஆற்றலும் ஒளி வடிவாக தோன்றியதை முருகன் என்று சொல்கின்றோம். இரண்டுமே சிவபெருமானுடைய அறிவு ஓசை வடிவாகவும் ஒளி வடிவாகவும் வந்து நமக்கு அருள் செய்ததைத்தான் உணர்த்தி இருக்கின்றது. எனவே இந்த 2 வடிவங்களும் சிவபெருமானுடைய மற்றைய வடிவங்கள் என்றுதான் நம்முடைய சமய நூல்கள் சொல்கின்றன. அந்த அடிப்படையில் ஏன் முருகனை தம்பின்னும் ஏன் விநாயகரை அண்ணன்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, இறைவனுடைய அறிவும் ஆற்றலும் உலக உயிர்களுக்கு அருள் செய்வதற்கு முதல்ல நாத வடிவம் என்கின்ற ஓசை வடிவிலே தோன்றி பிறகு விந்து வடிவம் என்கின்ற ஒளி வடிவில் தோன்றியது அப்படின்னு இறங்கி வந்ததுன்னு சொல்கிறோம். அப்போது ஓசை வடிவமாக இறைவனுடைய அறிவும் ஆற்றலும் தோன்றி பிறகு ஒளி வடிவமாக இறைவனுடைய அறிவும் ஆற்றலும் இறங்கி வந்தது அப்படின்னு. அப்போ முதல்ல நாத வடிவமாக தோன்றியதுனால தான் நாம் விநாயகரை அல்லது ஓசை வடிவை முதலாக மூத்ததாக சொல்கின்றோம். அடுத்த நிலையில் விந்து என்று சொல்லக்கூடிய ஒளி வடிவில் தோன்றியது இரண்டாவதாக பெருமான் நிலை கொண்டதுனால
அதை இரண்டாவது நிலையில் தம்பின்னு நம்ம புரிஞ்சிக்கிற வடிவில் சொல்லிட்டோம். அதனால் இரண்டுமே இறைவனுடைய திருவருள் தான். இறைவனுடைய அறிவு மாற்றலும் ஓசையாகவும் ஒளியாகவும் இருந்து நமக்கு அருள் செய்கின்றது. முதலிலே பெருமான் ஓசையாக தோன்றினான், பிறகு ஒளியாக தோன்றினான் என்பதை உணர்த்தி நிற்பதுதான் நாம் புரிந்து கொள்கின்ற வகையில் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி வச்சோம். அதனால தான் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, விநாயகரை மூத்த பையன்னு சொல்லி நாம் புரிஞ்சிக்கிற வகையில் சொல்லி எந்த செயலை தொடங்கினாலும் முதல்ல சிவபெருமானை அவனுடைய அறிவையும் ஆற்றலையும் ஓசை வடிவிலே முதல்ல சொல்ல வேண்டும் என்பதற்காக விநாயகருக்கு முதல்ல வழிபாடு செய்வது என்று சொல்கின்றார்கள். உள்ளபடியே விநாயகர் என்பது சிவ வழிபாடு தான். சிவனை தான் நம்ம ஓசை வடிவிலே வழிபடுகின்றோம் என்பது கருத்து. அதே சிவபெருமானுடைய ஒளி வடிவைத்தான் முருகன் என்று சொல்கின்றோம். இது நம்முடைய புரிதலுக்காக சொல்லி வைத்திருக்கின்றார்களே தவிர, முருகனை வழிபட்டு பிறகு விநாயகரை வழிபட்டால் எந்த தவறும் ஏற்படாது. அதே போல விநாயகரை வழிபட்டு முருகனை வழிபடாமல் போய்விட்டாலும் கூட எந்த தவறும் ஏற்படாது. ஏனென்றால் முருகன்தான் சிவன், விநாயகர்தான் சிவன், சிவன்தான் முருகன், சிவன்தான் விநாயகர், முருகன்தான் விநாயகர், விநாயகர்தான் முருகன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வழிபடுகின்ற நாங்கள் எல்லாம் விநாயகருடைய அடியவர்கள், நாங்கள் எல்லாம் முருகனுடைய அடியவர்கள், நாங்கள் எல்லாம் சிவனுடைய அடியவர்கள் என்று சொல்லி நாம் கட்சியாக பிரிஞ்சு நிற்கின்றோம். ஏன்னா நம்முடைய சமயம் சொல்லுது, ஒன்று அவன்தானே இரண்டு அவன் இன்னருள்னு சொல்லுது. இப்போ கடவுள் ஒன்று தான். திருமூலரும் அதான் சொல்கிறார், ஒன்று அவன்தான் இரண்டு அவன் இன்னருள்னு சொல்கிறார். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் சொல்கிறார். ஒன்றென்றிரு, அதைத்தான் நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய வாயில் காப்புன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. கோயில் கருவறையில் பார்த்தீங்கன்னா 2 பொம்மை நிற்கும் கோயில் வாசலில், கருவறை வாசலில். அது இப்படி ஒரு விரலை காட்டி கொண்டு இருக்கின்றோம், அது இருக்கும். இன்னொன்று இப்படி வான்னு காட்டுற மாதிரி இருக்கும். இந்த கோயில் பூரா நீ சுற்றி பார்த்திய பல்வேறு வடிவங்கள், அந்த வடிவங்கள் எல்லாம் இதோ கருவறையில் இருக்கின்ற அந்த ஒரு கடவுள்தான் என்பதை தெளிவுபடுத்தும். அந்த ஒரு கடவுளை வா வந்து அடை என்று உணர்த்தி நிற்பதாக இந்த வாயுல் காப்போன்கள் அல்லது துவாரப்பாலகர்கள் என்று நம்ம கருவறை வாசலில் ரொம்ப தெளிவாக அதை வச்சுருப்பாங்க. அப்போ ஏன் கோயிலில் முருகன் சிலையை வச்சுருக்காங்க, விநாயகர் சிலையை வச்சுருக்காங்க, நடுவில் சிவன் சிலையை வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், சிலருக்கு விநாயகராக பார்த்து சிவபெருமானை விநாயகராக பார்த்து வழிபட பிடிக்கும், சிலருக்கு முருகனாக பார்த்து வழிபட பிடிக்கும், சிலருக்கு சிவபெருமானாக பார்த்து பிடிக்கும், சிலருக்கு அம்மையாக பார்த்து வழிபட பிடிக்கும். அப்போ எல்லோருடைய அவரவர் விரும்புகின்ற வடிவத்திலே பெருமானை வழிபடுவதற்காகத்தான் இப்படி வைத்திருக்கின்றார்கள். இவை அனைத்தும் சிவபெருமானுக்குள்ளே அடக்கம், அந்த ஒரு பரம்பொருளினுடைய வெவ்வேறு வடிவங்கள் தான் என்பதை நம்முடைய சைவ சமயம் தெளிவாக உணர்த்துகின்றது. நாம் புரிந்து கொள்கின்ற வகையில் தான் அண்ணன் தம்பி என்று அதை வேறுபடுத்தி சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதனால் நாம் இந்த சடங்குகள் அடிப்படையில் முதல்ல விநாயகருக்கு வணக்கம்னு சொல்லி வழிபாடுகின்றோமே தவிர, மற்றபடி யாரை முதலில் வணங்கினாலும் தவறு கிடையாது என்பது மெய்யியல் கோட்பாடு அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அதனால் நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு முருகனை வழிபடாமல் போயிட்டோம்னா துன்பம் ஏற்படாது, இது முருகனை வழிபட்டு விநாயகரை வழிபடாமல் போய்விட்டால் துன்பம் ஏற்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் விநாயகரையே வழிபட்டு அடைந்தவர்களும் இருக்கின்றார்கள், முருகனையே வழிபட்டு அடைந்த அருளாளர்கள் இருக்கின்றார்கள், அதே போன்று சிவனை மட்டும் வழிபட்டு அடைந்தவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா, ஒன்றை நாம் வழிபடுகின்ற போது மற்றொன்றை இழிவுபடுத்துவது அல்லது புறக்கணிப்பது என்று இல்லாமல் அவையெல்லாம் அவற்றிற்குள்ளே அடங்கி நின்று பெருமான் அருள் செய்வான் என்பதை தான் யாதொரு தெய்வம் கண்டீர் ஆங்க தெய்வமாகி மாதொரு பாகனார் வருவர் என்று சொல்லி சைவத்துக்கு உட்பட்டு இருக்கின்ற முருகன், விநாயகன், அம்மை போன்றவர்களை வழிபடுவது, சிவனையே வழிபடுவது, சிவ அறிவையும் ஆற்றலையும் வழிபடுவது என்பதை நாம் புரிந்து கொண்டு தெளிவாக வழிபாட்டினை இயற்றுவோம். இந்த சிக்கல்களிலிருந்து விடுபடுவோம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.